இடத்திலே நானே மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்துக்கு வந்து நேரடியாக பேசுவேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து உடனடியாக மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கையை மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசுவார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதனுடைய விளைவாக மாண்புமிகு தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களும் அன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருந்த ஐயா இறையன்பு அவர்களும் ஒன்றாக ஒரு தேனாம்பேட்டையில் கூட்டம் நடத்தி நாங்கள் கேட்ட பல்வேறு கோரிக்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கான அரசாணையை கொடுத்தார்கள். அந்த அரசாணையில் 5% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அல்லது அந்த கடைகள் ஒதுக்கீடாக இருக்கட்டும், அல்லது ஆவின் பாலகம் வைப்பதற்கு முன்பணமோ அல்லது வாடகையோ வேண்டாம் என்கின்ற இதாக இருக்கட்டும், தள்ளுவண்டி வைத்துக் கொள்வதற்கான அந்த இடஒதுக்கீடாக இருக்கட்டும், நகர்ப்புற நகராட்சிகளில் இவை அனைத்தும் அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மனமுவந்து கொடுத்தது. அரசு கொடுத்த பிறகும் கடைக்கோடி மக்கள் கைக்கு அது வந்து சேரவில்லை என்கின்ற ஒரு சிரமமான ஒரு சூழல் இருப்பது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த ஒன்று கூடலாக சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத நிலையில் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசிற்கும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகத்திற்கும் அன்புடன் சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த அரசு உத்தரவுகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம். நம்முடைய மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பு இந்த மாற்றுத்திறனாளிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாநில தலைவர் வரவேற்பு, நம்முடைய டிசம்பர் 3 இயக்கத்துடைய மாநில தலைவர் நம்முடைய இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்துட்டு அவர் வெளியில் அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம். அன்பான உங்கள் அத்தனை பேருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை. இந்த அரசாணைகள் எல்லாம் நாம் கொடுக்கிறோம் என்று அவர் சொல்லிய வண்ணம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லுவாங்க. நம்ப முடியுதா? எவ்வளவு வேலை பார்த்தாரு. அதாவது சிலதெல்லாம் அம்பலத்துக்கு வரும், சிலதெல்லாம் வராது. எதுக்கு சொல்றேன்னா, சமூகத்தில் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார். நம்மளால என்ன முடியும் சொல்றது. நாங்க சிஎம் கிட்ட சொன்னேன், ஞாபகம் நம்மளே முதலமைச்சர் சொன்னேன் பார்க்கணுமே அப்படின்னு. ஓகே, அப்படியா? இன்னைக்கு ஆமாம்ல, இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஏறாமல் இருப்பதுதான் அரசு உத்தரவு கொடுத்தும் இவைகள் எல்லாம் நடைமுறைக்கு வராமல் இருப்பதற்கான முக்கிய காரணம். யாரு பிரச்சனை? அவர் பிரச்சனை, இவர் பிரச்சனை இல்லை. நாம மனக்கண்ணோட்டத்தில் விசாலமான பார்வை நமக்கு இருக்கணும். நான் பேசும்போது பல பேருக்கு இங்க தாத்தா பாட்டிகள் முடியாதவங்க கொடுக்க வேண்டாம், முன்பணம் வேண்டாம்னு ஒரு உத்தரவு. ஆனால் இதை கிடைக்கிறதுல மனிதனுக்கு மனிதன் சண்டை போட்டுக்கிறான். நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நான் அண்ணாமலை எல்லாம் 2021 நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை எங்க இருக்காரு? அண்ணாமலையா 2021 காலையில வீட்டில் அண்ணாமலை வந்திருக்கிறாரு எங்க வீட்டுக்கு. நான் ஒரு 10 மணிக்கு கிளாஸ்